வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட குறிப்பை பகிர்ந்துள்ள வருகிறேன். இது ராகு பகவான் கேது பகவானை பற்றியது. ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 7ஆம் வீட்டில் ராகுவோ கேதுவோ இருந்தால் அது கலஸ்திர தோஷம் என்கிறோம். அதே ராகு பகவான் கேது பகவான் லக்னத்திற்கு 8ஆம் வீட்டில் இருந்தால் மாங்கல்ய தோஷம் என்கிறோம். இவர்கள் 8இல் இருந்தவுடன் மாங்கல்ய தோஷம், 7இல் இருந்தவுடன் கலஸ்திர தோஷம் என்று சொல்லிவிடுகிறோம். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. அவருடைய பார்வைகள் நல்ல கிரகனுடைய கதிர்வீச்சுகள் கிடைக்காமல், அந்த வீட்டுக்கு கிடைக்காமல், அந்த கிரகங்கள் நல்ல கிரகங்களுடைய நட்சத்திரச்சாரத்தில் இல்லாமல், அந்த கிரகங்கள் இருக்கும் வீடு நல்ல நிலையில் இல்லாத வீடாக, ஒளி பொருந்திய வீடாக இல்லாமல், இப்படி ஏதாவது குறைகள் இருந்தால்தான் அந்த அமைப்புகள் ஏற்படும். அவர்கள் ஒரு சுபக்கிரக வீட்டில் இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். ஒரு ரிஷப வீட்டிலோ, மிதுனம் வீட்டிலோ, துலாம் வீட்டிலோ, தனுசு வீட்டிலோ, மீனம் வீட்டிலோ, கடகம் வீட்டிலோ இப்படி இருக்கிறார் என்றால் அந்த வீடு ஒளி பொருந்திய வீடு. அந்த வீட்டில் ராகு பகவானோ கேது பகவானோ இருந்து அவர்களை ஒளி பொருந்திய கிரகமான பௌர்ணமி சந்திரனோ, குரு பகவானோ, சுக்கிரனோ, தனித்த புதனோ பார்த்தால் அந்த வீட்டுக்கு ஒளிகள் கிடைத்துவிடும். அவர் நல்ல பலன்களை கொடுப்பார்கள். அதில் 8இல் இருக்கிறார்கள் என்ற உடனே இது மாங்கல்ய தோஷம், 7இல் இருக்கிறார்கள் என்ற உடனே அது கலஸ்திர தோஷம் என்று சொல்லிடக்கூடாது. ஏனென்றால் இப்படி இருக்கக்கூடியவர்கள் நிறையா பேர் விரைவிலேயே திருமணம் செய்திருக்கிறார்கள். ஏராளமாக நீண்ட காலமாக கணவன் மனைவியாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஏராளமான பேர் கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அதிபதியாக இருக்கிறார்கள். அதனால் பலன்களை பார்த்து பலன் சொல்லும்போது அதை தெளிவாக பார்த்து பலன் சொல்ல வேண்டும். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.